அன்னைக்கே ஒரு மெமோ ஆஃப் காம்ப்ரமைஸ் அப்படின்னு போட்டு ஒரு லெட்டர் அடிச்சு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். போட்டு கொடுத்து அவன் கொஞ்சம் மாட்டின்னு இருக்கான் சார். நீங்க தலையிடாதீங்க. காயத்ரி, ஐ எம் நாட் ஸ்பீக்கிங் from the side of Prakash and Swami. இது கவர்மெண்ட் லெவல்ல they want to solve this problem. கவர்மெண்ட் லெவல்ல, அதாவது சிஎம் ஆபீஸ் லெவல்ல அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க யார் ஒரு காமன் மேனா இருப்பாங்கன்னு நினைக்கும் போது எங்கிட்ட கூட்டு அப்ரோச் பண்ணாங்க. தவிர நான் அன்னைக்கே ஒரு 3 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி உங்ககிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் எனக்கு டோட்டலாவே எனக்கு இந்த இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் இது நெவர் இன்டர்ஃபியர் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இது. அது இது என்னன்னா, இது ஒன் சைடையும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராத மாதிரி தான் இதை அடிச்சிருக்கு. நான் வேணா இதை அப்படியே உனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வேணா உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீ பார்த்த உடனே அன்னைக்கு ஒரு ஷர்மிலான்னு ஒரு லேடி பேசினாங்க. அவங்கதான் அந்த கவர்மெண்ட் சார்பா வந்தது. அவங்கள ஒரு போன் பண்ண சொல்லி மெசேஜ் பண்ண சொல்லிட்டு நீ இதை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோ, அவங்களே இந்த போலீஸ்ல எல்லாம் பேசி இதை வித்ட்ரா பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது அடுத்த ஹியரிங் உன்னுடைய டாக்டருக்கு அகைன்ஸ்டா வரதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இந்த அடையாறு ஏசி கொடுக்க கேஸ வித்ட்ரா பண்றது எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் ரிக்வெஸ்டா போகாது, ஆர்டரா போகும். சோ இது நான் உங்ககிட்ட சொல்றது 100% ஃபுல் ப்ரூஃப். என்னோட வக்கீல்கிட்ட பேச சொல்லுங்க சார். நெவர் பிலீவ் எ லாயர், நெவர் பிலீவ் சம்படி ஹூ சப்போர்ட்ஸ் ஒன்னையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னா போலீஸ் கேஸ் அது டிராப் பண்ணிட்டாங்கிறது உனக்கு ரைட்டிங்ல பேப்பர் இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? குடுத்துட்டா அவ ஒண்ணும் இல்லன்னு எழுதி போட்டு எனக்கு குடுத்துட்டான் கவர்ல. அது வேற எங்களே எடுத்துட்டாங்கன்னா என்னவே போலீஸ் கேஸ் என் டாக்டர் மேல இல்லையே, என் மேலதான் இருக்கு. நான் என்ன சொல்றேன், அதாவது வக்கீல் கிட்ட போறதுக்கு போயில சண்டைக்காரன் காலில் விழுறது பழமொழி தான் அடிப்படை. கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கூப்பிட்டாலும் சரி, நாமளே போனாலும் சரி, அதுல வெளில வர முடியாது லைஃப் டைம். இது நான் சொல்றது, ஐ டோன்ட் வாண்ட் யுவர் டாட்டர் டு பி unnecessarily getting involved in this case. அது நாளைக்கு அவ யூஎஸ் விசா இது எவ்வளவோ இருக்கு. அது எதுக்காக சொல்றேன்னா, இதை சால்வ் பண்ணணும்னு கவர்மெண்டே நினைக்கும் பொழுது இன்னும் 2 வருஷம் இந்த கவர்மெண்ட் இருக்கு. அதனால நம்ம இல்ல இல்ல பண்ண முடியாது பாத்துக்கிறேன்னு சொன்னா இனோதி அரசுக்கு கீழே எல்லாம். எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு நியூஸும் வரலையா? அப்படிலாம் உனக்கெல்லாம் நியூஸ் வர மாதிரி எல்லாம் விஷயத்தெல்லாம் டீல் பண்ண மாட்டாங்கம்மா. டிஎம்கேல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு 40 சீட் எப்படி ஜெயிச்சோன்னு அவங்களுக்கே ஆச்சரியப்படுறவங்களா இருப்பாங்க. அதெல்லாம் வேற 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 லெவல் ஆஃப் பீப்புள். எவ்வளவு சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள்ஸ தாண்டி பப்ளிக்ல வரவே வராது, அப்படியே இது அப்படியே அமிக்கபிளா போகணும்னு நினைக்கிறாங்க. வெளியில கொண்டு அமிக்கபிளா போகிறதுன்னு வச்சுக்கோ. அப்ப 2 பக்கமும் இப்போ நாளைக்கு இப்போ குடுக்குற பேப்பர் இருக்கு பாரு, இந்த பேப்பர் நீ பார்த்துட்டு வாட்ஸ்அப்ல அப்படியே நீ டெலிட் பண்ணாதான் சரியா இருக்கும் 2 பக்கமும். அதுக்கு சொல்றேன், உனக்கு நிஜமா இதுல ஃபெய்த் இருந்து நீ பண்றேன்னா நான் உனக்கு அனுப்புறேன், இல்லைன்னா நீ பாத்துக்கோ. கேஸ் நம்பர் CRLP 000670 2023 ES Foreshore Estate, FIR number 616-2021 against Gayatri Sainath, CSR number 367 ES and FIR number 2236-2019. இது இன்னும் க்ளோஸ் ஆகல. உனக்கே தெரியல, அரெஸ்ட் வாரண்ட் வந்ததுன்னா என்ன பண்ணுவேன்? எனக்கு தெரியாது சார். இருக்குங்க, அவ்வளவுதான், அப்படிதான் பண்ணுவாங்கம்மா. விஷயம் தெரிஞ்சுக்கோ. அப்புறம் 23rd Metropolitan Magistrate Court Prakasham Swami vs Gayatri Sainath case 0042123 taken over under stay from the honorable. அது நாங்க ஸ்டே எடுத்துட்டோம். ஸ்டே எப்ப வேணா ஒரே இது போட்டு ஸ்டே ரிமூவ் பண்ணிட முடியும்.